இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால், இதோ வந்துட்டு இருக்கா பாரு ஃப்ராடு. எனக்கு என்னமோ இவளோட வேலையா தான் இருக்கும்னு தோணுது. ஏய் ஏய் ஸ்ரீஜா, இதெல்லாம் உன் வேலை தானே? இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னோட சும்மா விட மாட்டேன். என்ன விஷால், நாங்க என்ன பண்ணோம்? இசைய பாம்பு கடிச்சிருச்சுன்னு அசோக் சொன்னதை கேட்டு நாங்களே பதறி போய் ஹாஸ்பிடலுக்கு வந்தா நீ எங்களே சந்தேகப்படுறியா? நடிக்காதரி, இதெல்லாம் உன்னோட கீழ்த்தனமான வேலை தானே எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ராகவ், விஷால் தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா? நீங்க ஏன் ராகவ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இசைய பாம்பு கடிச்சுச்சுன்னா அது அவ பண்ண பாவம். ஏய், நீ பண்ண பாவத்தை விட இங்க யாரும் பெருசா பாவம் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரு? நானா? நான் என்ன பாவம் பண்ண விஷால்? பொய்யா ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்தது, தனக்கு காது கேட்காத விஷயத்த மறைச்சது, இதெல்லாம் யாரு? நானா? அவ பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்தின பாவத்துக்கு தான் அந்த கடவுளே இவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் இருக்கு. விஷால் கொஞ்சம் இரு. ஸ்டேஜா தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அப்புறம் எதுக்குப்பா எங்களை சொல்ற? நாங்க தான் பாம்பு அசோக் ரூம்ல விட்டோன்னு நீ கண்ணால பாத்தியா? இல்ல நீ வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? இல்லல. போ விஷால், போய் உன் பொண்டாட்டிய பாரு. சுபத்ரா, டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா டாக்டர்? மேடம், சாரி மேடம், பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவங்கள கொத்துனது சாதாரண பாம்பு கிடையாது, நல்ல வீரியம் உள்ள பாம்பு. அதோட விஷம் உடம்புல ரொம்ப வேகமா பரவி இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல சர்வைவல் ரேட்டு ரொம்ப குறைவுதான். இருந்தாலும் நாங்க எங்க மெடிக்கல் டீமோட சேர்ந்து இப்போதைக்கு ஆன்டிவெனம் அண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். என்னங்க டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு? இரு சுபத்ரா, பதட்டப்படாத. டாக்டர் அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர், இசை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். வெயிட் பண்ணுங்க சார், எதுவா இருந்தாலும் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கான்சியஸ் திரும்பலாம், இல்ல கிளினிக்கல் கோமாக்கு கூட போகலாம்.